ஈரோடு மாவட்டத்தில் தனியார் பேருந்திலிருந்து தவறி கீழே விழப்போன பெண் பயணியை நடத்துனர் சாதுரியமாக காப்பாற்றிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. ஈரோடு மாவட்ட பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி ஈரோட்டிலிருந்து மேட்டூர் வரை செல்லும் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட பெண் பயணி ஒருவர் சித்தாரில் இறங்குவதற்காக படிக்கட்டிற்கு அருகே வந்திருக்கிறார். திடீரென அவர் கைப்பிடியை பிடிக்க முடியாமல் நிலை தடுமாறி கீழே விழச் சென்றார். அப்போது படிக்கட்டில் நின்று வந்த நடத்துனர் கௌதம் சாதுரியமாக செயல்பட்டு பெண்ணின் தலைமுடியை பிடித்து மேலே இழுத்து அவரின் உயிரை காப்பாற்றினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் நடத்துனரை சக பயணிகள் வெகுவாக பாராட்டினர். கடந்த ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் நடத்துனரின் துணிச்சலான செயலுக்கு பல தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். வீடியோ 1 இயர் கழிச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் சரி ஒரு அவேர்னஸுக்காக தான் போடலாம். இது விளம்பரத்துக்காக பண்ணவே கிடையாதுங்க. முழுக்க விளம்பரத்துக்காக நான் பண்ணவே கிடையாதுங்க. விளம்பரத்துக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் போன இயரே பண்ணியிருப்போம். இது ஒரு அவேர்னஸ். பெண்கள் கையில் எதுவும் எந்த ஒரு சுமையும் இல்லாத இருந்தாங்கன்னா சேஃப்டியாக ஏறி சேஃப்டியாக இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு அவேர்னஸுக்கோசரம் ஸ்டேட்டஸ் வச்சேங்க. இதனால் அரசியல் இப்போ இன்றைக்கி அது ட்ரெண்டாகி ஆனதுனால அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் பயணிகளும் எல்லாருமே பாராட்டுறேன். இது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குதுங்க. சம்பவம் நடந்து ஓராண்டை கடந்தாலும் தற்போது வெளியாகியுள்ள அது தொடர்பான வீடியோ காட்சி பேருந்தில் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்ற பாடத்தை பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மணிகண்டன் மற்றும் பாலகிருஷ்ணன்.